பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தின் சத்தம். மீண்டும் சத்தியம் உங்களை காண வந்திருக்கிறபடினால இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் தேவன் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு சத்திய வார்த்தைகளை தந்து மீண்டும் உங்களோடு கூட பேசும்படி காண உதவி செய்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வேறொரு சத்தியங்களோடு, நல்ல ஒரு அற்புதமான ஒரு சத்தியங்களோடு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு மெசேஜே இருந்தாலும், சத்தியத்தின் சத்தத்தில் சொல்லப்படுகிற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் நேரடியாக செய்தியும் கடந்து செல்லலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். அது சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனித்து வார்த்தைகளை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இந்த வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்ளுதலை தந்தருளும்படியாய் கண்களை மூடி ஒரு நிமிடம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர், எங்கள் திரியேக தேவன், சத்திய ஆவியானவர், தேற்றரவாளர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மறைபொருளின் ரகசியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ இந்த வார்த்தையானது ஒரு மனிதனுடைய மூளையில, இருதயத்துல, மாம்சீகத்துல தோன்றுகிறத எதுவாக இருந்தாலும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து நிர்மூலமாகி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் பிரயோஜனப்பட, பலனடைய, உடைய வார்த்தையில களி கூர்ந்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க உதவி செய்கிற அந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன, அந்த தேவையானதை யார் பூர்த்தி செய்தது, அதற்கு அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில், நவீனங்களில் வாழ்கிறதான இன்றைய காலகட்டங்களில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தர வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கவனமாக கவனித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இந்த பகுதியில 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 9 அதிகாரங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துகிட்டு வரும் பொழுது 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் சீஷர்கள் நிறைய இடங்கள்ல பரவி சென்று போய் என்ன செய்யறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் மேல் வீட்டு அறையில போய் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாங்க, சபை உருவாகிறது. 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் சபை டெவலப் ஆகிறது. 4ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஒரு சில சம்பவங்களை அந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த விசுவாசிகள் எல்லாம் கூடி சேர்ந்து செயல்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அனனியா சப்பரியால் வர்றாங்க. 6, 7 பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் வர்றாங்க. 8ஆம் அதிகாரம் வரும் பொழுது சீஷர்கள் பரவி சென்று செயல்படுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. பிலிப்பு வர்றாங்க, இப்படி வர்றாங்க. 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்க, வாசிச்சிங்க அப்படின்னா அது நன்கு தெரிஞ்ச, ஒவ்வொரு அதிகாரமும் நன்கு தெரிந்தது. 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுல் என்கிறதான பவுல் வர்றாங்க. சவுலினுடைய அந்த வீழ்ச்சி அடைகிறது, அதை பற்றி பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் கொர்நேலி வருகிறார். 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருந்த அப்போஸ்தலர் சகோதரர்கள் கேள்விப்பட்டு செய்யக்கூடியது. 12ஆம் அதிகாரம் ஏரோது, இந்த மாதிரி விஷயங்கள். 13ஆம் அதிகாரம் மிஷினரிகள் வருகிறதான ஒரு காரியங்களை பார்க்கிறோம். இப்போ
ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம இப்படி பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது, அதிகாரமாக காணப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்கிற பவுல் அதாவது மீட்கப்படுகிறார். பாவத்திலிருந்து ரட்சிப்பிலிருந்து மீண்டு வருகிறதான ஒரு சம்பவங்கள் அங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளுக்கு வர்றதுக்கும் இடையில இந்த 10ஆம் அதிகாரம் ஒன்று உருவாகுது. இந்த 10ஆம் அதிகாரம் உருவாகிறதான அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பற்றி அவனுடைய வாழ்க்கையில தேவையானது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லியிருக்கிறது. இத்தாலியா பட்டாளம் என்கிறதான பட்டாளத்துல 100க்கு அதிபதியாக இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த கொர்நேலியு என்கிற ஒரு பேருள்ள ஒரு மனிதன். அதுக்கப்புறம் அவர் எங்க வந்து வாழ்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செசரியா பட்டணத்தில் வந்து அவர் வாழ்கிறார். செசரியா பட்டணத்துல வந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதான அந்த நேரங்களில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இயேசுவினுடைய பல அற்புதமான செயல்களை அவர் கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறார். அப்ப எப்படியோ இயேசுவை கொர்நேலியு என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது பாருங்க. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது என்று இந்த பகுதியில வாசிக்கிறோம். இப்போ இந்த மனிதர் செய்திருக்கிற செயல்களை பற்றி தான் இன்றைக்கு வேதமும் நாமும் நம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் கிரியைகளும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அப்போ இந்த பகுதியில வாசித்ததான ஒரு மனிதர் செய்திருக்கிற செயல்கள் எப்படிப்பட்டது இருக்கிறதுங்கிறத கவனித்து பார்த்தீங்க. 4வது வசனத்தை பாருங்க. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். ஆண்டவரே என்ன என்றான். உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அவன் கேள்வி கேட்கிறான். அப்போ அவன் கேள்வி கேட்டதான ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தூதன் சொல்லுகிறதான ஒரு பதில் எப்படிப்பட்ட ஒரு பதில் பாருங்க. அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டிற்று. அப்போ அந்த கொர்நேலியு செய்த வேறு விஷயங்களை பாருங்க. முதல்ல அவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது ஜெபம். 2வது அவனுடைய வாழ்க்கையில செய்தது தர்மம். ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் தர்மம். இந்த 2ஐயும் தேவ சமூகத்துல கொண்டு போய் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக ஒன்று அமைந்தது. இன்றைக்கு நாம ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நிறைய சபையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெபம், அந்த ஜெபம், அந்த ஜெபக்குழு, இந்த ஜெபக்குழு, இப்படிங்கிறது எல்லாம் நம்மளுடைய சபைகளில் ஜெபக்குழு எல்லாம் ஜெபங்களை நாம ஏற்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இப்படி செயல்படுத்துகிறதான நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபமானது தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்காங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, தேவ சமூகத்துல போயிட்டு நினைப்பூட்டுதலாக ஒன்று அமைகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம். இன்னொன்று என்ன செயல்பட்டது தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக நின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மம். இன்றைக்கு ஜெபம் தர்மம் தேவ சமூகத்தில் போயிட்டு எட்டினது. இன்றைக்கு நாம செய்கிற ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் போய் எட்டி தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன, தேவ சமூகத்திலிருந்து எனக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, தேவ சமூகத்திலிருந்து என் குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய தொழிலுக்கும் கிடைக்க வேண்டியது என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அல்லது உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத
நினைத்து பாருங்க. அப்போ இந்த கொர்நேலியு செசரியா பட்டணத்துக்கு வந்து தங்கி இருக்கிறாரு. இந்த செசரியா பட்டணம் என்கிறது எங்க அப்படின்னா ஒரு துறைமுகமாக அல்லது அந்த கடல் அருகில் இருக்கிறதான ஒரு பகுதியில வாழ்கிறதான ஒரு அதிகாரியாக அவர் செயல்படுகிறார். ஒரு அதிகாரியா இருக்கிறதான அவர் எப்பொழுதுமே அவர் என்ன செய்திருந்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாரியா இருக்கிறதான நீங்க ஜெபிக்கிறது உண்டா? அதிகாரியா இருக்கிறதான நீங்க தர்மம் உண்டா? அதிகாரியா இருக்கிறதான நீங்க யாருகிட்டையாவது அநியாயமாக வாங்கினது உண்டா? நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், நான் அநேக ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறேன், நான் யாரையும் அநியாயம் செய்யவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்கள் சிந்தித்து பாருங்க. என்ன அப்படின்னா, நான் அதிகாரி, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா லஞ்சம் வாங்கி இருக்கிறேனா? நான் அநியாயமாக யாருக்கிட்டையாவது யாருடைய பொருளையாவது நான் அபகரித்து இருக்கிறேனா? அப்போ நான் யாருக்கிட்டையாவது எதையாவது நான் வாங்கி இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்போ நான் ஒரு அதிகாரியா இருக்கிறபடினால நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற அதிகாரியாக நான் இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே ஜெபிக்கிறதான ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். மாத்திரமல்ல, நான் எப்பொழுதும் ஏழை எளியோர்களுக்கு நான் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இது யார் செய்யக்கூடியது? நீங்க லேவியராகமத்துல திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆசாரியர்கள் செய்யக்கூடியதான ஒரு வேலை. ஆசாரியர்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறதான மக்கள் பொருட்களை எடுத்துட்டு வர முடியாதனால அந்த இடத்துல அதை விற்று பணமா எடுத்துட்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவாலயத்திற்கு வந்து என்ன செய்யணுமா? ஆசாரியனோடையும் ஏழை திக்கற்ற பிள்ளைகளோடையும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டுமா? புசித்து மகிழ்ந்து கொண்டாடி விட்டு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய சபைகளில ஒரு சில சபைகளில வாரம் ஆகாரத்தை கொடுக்கிறதான மனிதர்களுக்கு, ஊழியருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஆனா ஒரு சில ஊழியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எதையுமே கொடுக்கறது இல்லை. ஒரு சில ஊழியர்கள் திருவிருந்து அந்த டைம்ல மட்டும் என்ன செய்யறாங்கன்னா ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆனா மற்ற சபைகளெல்லாம் வாங்குறது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. ஆனா ஒன்றையும் செய்கிறதே இல்லை. கொடுங்க. வளர்ந்த சபையும் அப்படிதான் செய்கிறது, வளர்ந்துகிட்டு இருக்கிற சபையும் அப்படிதான் செய்கிறது. என்ன அப்படின்னா கொடுங்க. சபை செயல்பட வேண்டிய விஷயங்களை செயல்பட மாட்டேங்கிறது இன்றைக்கு காலகட்டங்கள் இல்லை. ஆனா கேட்டாக்க சொல்லுகிறார்கள், என்னென்னவோ சபையில சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், சொல்லுகிறவர்கள் அவராச்சு, அவர்களுடைய தேவனாச்சு. ஆனா இந்த பகுதியில பாருங்க, அந்த ஒரு அதிகாரி என்ன செய்கிறாராம்? ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தான தர்மங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு செயலையும் செய்து கொண்டிருந்ததான அந்த அதிகாரி தேவ சமூகத்துல போயிட்டு தேவனுடைய சமூகத்துல நினைப்பூட்டினதான ஒரு விஷயமாக அமைகிறது. அப்ப யோசித்து பாருங்க, தேவ சமூகத்தில ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜெபம் போய் நினைப்பூட்டக்கூடிய அளவுக்கு இந்த கொர்நேலியுனுடைய ஜெபமும் தர்மமும் போயிருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. இதுல இந்த மனிதர் எட்டினதற்கு செய்த செயல்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்து. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய எல்லா விஷயங்களிலுமே அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறோமா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போ வேதம் சொல்லி இருக்கிறது, இன்றைக்கு நாம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அந்நிய மக்கள் பக்தி உள்ளவர்கள் என்று தங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த மனிதர்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்கும் பொழுது அதுக்குரியதான காரியங்களை அவர்கள் செயல்படுத்தும் பொழுது பார்க்கும்போது அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இன்றைக்கு பக்தின்ற பேர்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஃபேஷனாக மாற்றி விட்டோம். இன்றைக்கு நம்மளுடைய சபைகளில் பக்திங்கிறதான பேர்ல பரவசமான பாடல்களை பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் பக்தி என்று சொல்லுகிறார்கள், கேட்டால் என்னென்னவோ அதுக்குரிய வியாக்கியானங்கள் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தேவன் மீது பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா தெரியல.
ஆனா வெளியே இருக்கிற மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க, அவர்களுடைய அந்த தெய்வத்தை பார்க்க போகிறதான மனிதர்கள் எப்படி போகிறாங்கன்னா, நல் ஆடைகளை உடுத்தி கொண்டு, இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, இந்த மாதிரி டைட்டான எந்த ஒரு ஆடைகளையுமே என்ன செய்யக்கூடாது, உடுத்தி கொண்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு சபையில இருக்கிறதான மனிதர்கள், விசுவாசிகள், பக்தி என்கிறதான பேர்ல பற்பல ஆடம்பரமான ஆடைகளை உடுத்தி கொண்டு நாங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வகையான பக்தி என்பது எனக்கு தெரியல. எவ்விதையான நான் தேவன் மீது பக்தியா இருக்கிறேன் என்கிறது எனக்கு புரியல. அப்போ அந்நிய மக்கள் பக்தியை எவ்விதமாக அவ்வளவு பயத்தோடையும் இப்படி குனிந்து கொண்டு பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவர்கள் உள்ள பிரவேசிக்கிறார்கள், நிற்கிறார்கள், இப்படி பார்க்கிறார்கள், இப்படி நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் மீது பக்தியா இருக்கிறோம். இன்றைக்கு சிலருடைய ஜெபங்கள் பரலோகத்துல கேட்கப்படாதது காரணமே நம்முடைய நிர்விசாரங்கள், துணிகரமாக செயல்படுகிற நிர்விசாரம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்னைக்கு நம்ம செய்கிற எல்லா துணிகரத்தினுடைய நிலவரங்கள் தான் அதிகமாக இருக்குது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பக்தின்றதான பேரு இன்றைக்கு அநேகர் பரவசமான பாடல்கள் ஆடி பாடி முடித்து அப்படியே ஓய்ந்து போய் நிற்கிறார்கள். அவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இவனுடைய ஜெபமும் தர்மமும் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. இவனுடைய வாழ்க்கையில் தேவையானது என்ன, அவன் எப்படி பெற்றுக்கொண்டான், அது அவனுடைய வாழ்க்கையில என்ன கிடைச்சது, முடிவில் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இவரை பற்றி, கொர்நேலியு பற்றியதான நிறைய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய ஜபமும் தர்மமும் தேவ சமூகத்தில் போய் எட்டினதற்கு என்ன காரணம் என்றா, அவருடைய தேவன் மீது இருந்ததான பக்தி தான் முதல் காரணம். அப்ப முதல்ல அவர் பக்தி உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நாம பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவன் மீது பக்தி உள்ளவரா இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின் மீது பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவன் மீது அதிகமான ஆராதனையிலையும் பாடலையும் பக்தியோடு நம்ம பாடுகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. இல்ல, இன்னைக்கு அநேக சபைகளில் அது இல்லாமலே போய்விட்டது. என்ன இல்லாம போய்விட்டது என்று சொன்னா, பாடல்கள் அதிகமா இருக்கிறது, பரவசம் அதிகமா இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாராங்கிறது தெரியல. நல்ல ஒரு கீபோர்டு, நல்ல ஒரு கிட்டார், நல்ல ஒரு பேடு வச்சு நல்ல அப்படியே இனிமையான இசையோடு பாடல்களோடும் ஆராதனை செய்கிறோம். வாருங்கள். பரவசம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாராங்கிறது தெரியல. அப்படி பரவசமா பாடி, அப்படி பரவசமா ஆடி, அப்படி பரவசமா தேவனை துதித்து ஆராதிக்கிறோம். வாருங்கள், இப்படிதான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று முறைகளை சொல்லிக் கொடுக்கிற இந்த நவீன காலங்களில் இன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதான கிறிஸ்தவமே நின்று வேதத்தை கண்ணோக்கி பாருங்கள். கற்காலங்களில் காணப்பட்ட இதே வார்த்தை தான் நவீன காலமாகிய இன்றைக்கும் இருக்க போகிறது. இனிமேலையும் இந்த சம்பவங்கள் இருக்கதான் போகிறது. இது மாற போறதில்லை. ஆனா உங்க பரவசமான பாடல்கள் உங்களுக்கு தேவ பக்தியை கொண்டு வருகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பரவசம் பரவசம் பரவசம். எங்க சபையில ஒரே பாட்டு ஆராதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் போறதே எங்க சபையில அப்படி ஒரு ஆராதனை, அப்படி ஒரு இது இருக்கும். சரி, அப்படி நீங்க பண்ணணுங்களே, தேவன் மீது பக்தி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? தேவன் மீது பயபக்தி உள்ளவர்களா நீங்க மாறி இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையின் மீது பயபக்தி உள்ளவர்களா மாறி இருக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி நீங்க வாழக்கூடியவர்களா மாற்றி இருக்கிறதா அந்த ஆராதனை? அந்த பக்தி உங்களுக்கு அந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா? நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக கவனித்து பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ தேவ பக்தி உள்ளவனாக இந்த கொர்நேலியு இருந்தார். இன்றைக்கு நாம தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்போ என்னுடைய சபையில என்னுடைய பாஸ்டர் ஆராதனை அப்படி இருக்கும். எங்க பாஸ்டர் அம்மா பாடி ஆராதனை செய்தாங்கன்னா அவ்வளவு ஒரு இனிமையா பிரசன்னமா இருக்கும். எங்க பாஸ்டர் பையன், எங்க பாஸ்டர், எங்க இவங்க இவாஞ்சலிஸ்ட் இவர் ஆராதனை பண்ணனா எல்லாம் சரிதான். அது உங்களுக்கு பக்தியை கொண்டு வருதா அல்லது பரவசத்தை கொண்டு வருதா? அல்லது அந்த ஆராதனை நடக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை தான் உணர்கிறோமா? அந்த பாடல் ஆராதனையில தேவ பிரசன்னம் வருது அப்படின்னா
வியாதிகள் மறையும், மன சோர்வுகள் நீங்கும், சஞ்சலங்கள் விலகி போகும், சண்டைகள் விலகி போகும், பிரச்சனைகள் நீங்கி போகும். பாடல் அழகா இருக்கு, கீபோர்டு ஸ்கேல் இந்த ஸ்கேல்ல வாசிக்கணுங்கிறது அழகா இருக்குது, எல்லாம் அழகா பரவசமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த ஆராதனையில நான் தேவபக்தி உள்ளவனா மாறி இருக்கிறேனா? நீங்க தான் திரும்பி பார்க்கணும் தேவ பிள்ளைங்க. எனவே இந்த காலகட்டங்களில், நவீனமான இந்த காலகட்டங்களில் நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறேனா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது தேவன் மீது இருந்ததான அந்த பக்தி. தேவன் மீது பக்தி இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாவற்றிலுமே நமக்கு செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தேவ ஆவியானவர் முதல்ல நமக்கு ஆண்டவரே உங்க மீது அதிக பக்தி உள்ள மனிதனாக நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு அது உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் முதல்ல கேட்கணும். பக்தி உள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவரே. ரெண்டாவது அதே அதிகாரம் அதே வசனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் பக்தி உள்ளவராக மாறினார். இது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே விதமாக தான் இன்றைய காலகட்டங்களில் நம்ம பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்க. ரெண்டாவது, தேவனுக்கு பயந்து இருந்தானா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஃபர்ஸ்ட் பக்தி உள்ளவனா இருந்தான், ரெண்டாவது பயப்படுறவனா இருந்தான், ரெண்டாவது அவன் பயப்படுகிறவராக காணப்பட்டான். யாருக்கு அப்படின்னா மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அதுல இந்த கொர்நேலியுவும் ஒருவர். யோசித்து பாருங்க, தேவனுக்கு பக்தி உள்ளவனாக யார் இருந்தது அப்படின்னா கொர்நேலியு. ரெண்டாவது, தேவனுக்கு பயந்து யார் வாழ்ந்தது? கொர்நேலியு. இப்போ கொர்நேலியு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். இன்னைக்கு நாம பயந்து வாழ்றோமாங்கிறத யோசித்து பாருங்க. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபைக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஊழியர், கவனிங்க, அந்த ஊழியர் ஒரு விசுவாசி ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா ஊழியர் என்ன செய்வாரு? அந்த விசுவாசியை கண்டிப்பார். இப்போ எனக்கு அந்த ஊழியர் பணம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஷூ போட்டுக்கிட்டு நான் ஃபுல் பீட்ல அனுமதிப்பேனா? யோசித்து பாருங்க. ஃபாரின்ல எங்களுக்கு அந்த மாதிரி கல்ச்சர் இருக்கிறது. இந்தியன்ஸ்ல அப்படி எங்களுக்கு அந்த இல்லை. நாங்க எப்படி வேணா இருப்போம். அவர் பணம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல் பீட்ல ஏறுவேனா செப்பல் போட்டுக்கிட்டு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணிடுறாங்க? லேப்டாப் வச்சிடுறாங்க, மொபைல் ஃபோன் வச்சிடுறாங்க. என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஊழியரை குறை சொல்லிக்கின்னு இருக்கிறாரு அப்படிங்கிறதில்ல, செய்கிறதெல்லாமே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பட்டா விசுவாசிகள் மக்கள் என்ன செய்ய முடியல அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமலே போயிடுறாங்க. சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க, நீங்க டைரக்டா இவங்களை எப்படி பேசுறீங்க, அது நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்றவங்க ஏன் அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. அவங்க இப்படிலாம் செய்யறாங்களே, பண்றாங்களே, அதை நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஒருத்தர் இந்த வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிறாரு. அந்த லேப்டாப்ல நீ என்ன பண்ற ஏது பண்றங்கிறது தெரியல. உன் மொபைல் போன் எங்க எடுத்துட்டு வந்துடுற அப்படின்னா சபைக்கு எடுத்துட்டு பைபிள் போன்ல இருக்கு, நான் போன்ல தான் பார்ப்பேன் அப்படிங்கிற. உன்னுடைய பக்தி எங்க போச்சு? உன்னுடைய பயம் எங்க போச்சு? தெரியல. இப்படிலாம் கேட்டோம் அப்படின்னா நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறீங்க. உங்களை நீங்களே சிந்திக்க மாட்டீங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சி பார்க்க மாட்டீங்க, உங்களை நீங்களே நான் செய்யறது சரியா தப்பாங்கிறது செய்ய மாட்டீங்க. ஆனா ஒருவர் இப்படிலாம் பேசினாரு, ஒருத்தர் இப்படிலாம் வேதத்துல பக்தி உள்ளவராக பயப்படுறவராக இருந்தாரு, அவர் இப்படி வாழ்ந்தாரு, அவருக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசினாக்க உங்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதை பத்தி ஐ டோன்ட் கேர், அதை பத்தி கவலையே பட தேவையில்லை.
இப்போ சபைகள்ல என்ன வந்துடும், ஒரு ஃபோன். அந்த ஃபோன்ல நீங்க நிறைய வச்சிருக்கிறீங்க, நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறீங்க. நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. அது எங்க வந்து வச்சுக்கிறீங்க? புல்பீட்ல வச்சுக்கிறீங்க. கேட்டா அவர் வந்து பாஸ்டர் செய்தி கொடுக்க வந்திருக்கிறாரு, அவரை நாங்க எப்படி சொல்றது? யாரா இருந்தா என்னங்க, போன் நாட் அலோடு, புல்பீட்டுக்கு நாட் அலோடுன்னு இருக்கணும். அவர் புல்பீட்ல எடுத்துட்டு வந்து வச்சுக்குவாரா? போன் வந்துருச்சுனாக்க புல்பீட்ல பிரசங்கத்தை நிறுத்திட்டு போன் பேசுவாரா? இதெல்லாம் வந்து சபையில் அனுமதிக்கலாம். ஆனா சத்தியத்தை சத்தியமாய் சொல்ற பிரசங்கியார் மட்டும் சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுனாக்கா, அவர் சத்தியத்தை சொன்னார்னா அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போயிடும். அவர் பின்னாடி கூட்டம் போயிடுச்சுனாக்கா தசம்பாகம் போயிடும், காணிக்க போயிடும், எல்லாம் போயிடும். சபைக்கு பயம் இல்லாம போயிடுச்சு, தேவன் மீது பயம் இல்லாமலே போயிடுச்சு. இப்படி எல்லாம் சபைக்குள்ள நடக்குது. அவர் வந்து பிரபலமானவர், அவர் பிரபலமான ஊழியர். புல்பீட்டுக்கு மேல யாரும் போன் எடுத்துக்கின்னு வரக்கூடாதுன்னா கூடாது. புல்பீட்டுல ஷூவை போட்டுக்கின்னு வரக்கூடாதுன்னா கூடாது. அப்படி ஒன்றும் உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு என் ஜனங்க பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க. இப்படிலாம் அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டு, என்னையா நீ இப்படிலாம் ஷூவை போட்டுக்கின்னு செருப்புங்கிற, என்னையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் பண்ணி பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படிலாம் செஞ்சு பாருங்க, செத்துருவோம். தப்பிக்க முடியாத ஆசரிப்பு கூடாரத்தில். அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தம், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீ ஷூவை போட்டுக்கின்னு நீ கண்ட அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டு நீ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்னு பாரு. அப்ப தெரியும். உங்களுக்கு இஷ்டத்துக்கு தோணும், உங்களுக்கு இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு பல காரியங்கள் எல்லாம் செய்வீங்க. வேதம் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. வேதம் எழுதினவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக மாறினாங்க. இன்னைக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லை. இன்னைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இப்படிப்பட்டதெல்லாம் செய்யறாங்களே, செய்யக்கூடாதேங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தனும் இப்படி நடக்கிறது இல்லை. ஏதோ பொழப்புக்காக ஊழியம் பண்றேன், பொழப்புக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறேன், அதுதான் ஊழியம். இன்னைக்கு பொழப்பாய் போச்சு. ஆனா அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் ஊழியத்திற்காகவே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பொழப்புக்காகவே ஊழியமாகி போச்சு. எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் என் சபைக்கு வா, உன் சபைக்கு வா. தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயமே போயிருச்சு. பயமே இல்லை. எங்க வெளியே இருக்கிற அந்நிய மக்கள் அந்த தெய்வம் என்று சொல்லுகிற மரம், கல், செடி, கொடி, ஊறுகிற பிராணிகளுக்கு பயப்படுற அளவு கூட ஒரு இமை அளவுக்கு உயிர் உள்ள தேவனுக்கு பயப்படுகிறோமாங்கிறது சிந்திச்சு பாருங்க. நாம பயப்படுறோமாங்கிறத சிந்திச்சு பாருங்க. உயிர் உள்ள தேவன், நமக்கு உயிர் கொடுத்தவர், நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர், நமக்கு கிருபையை தந்தவர், நமக்கு ஐஸ்வர்யங்களை தந்தவர், விசுவாசத்தை தந்தவர், நமக்கு வரங்களை தந்தவர், நமக்கு பற்பலதான நிறைய ஐஸ்வர்யங்களை தந்தவர். கொஞ்சம் கூட நம்ம பயப்படுறதே இல்லை. கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்லை. 9 மணி சர்வீஸ் அப்படின்னா வர்றது லேட்டு, சபையில கால் மேல காலை போட்டு உக்காடுறது. மகாபரிசுத்த ஸ்தலத்துல அந்த மாதிரிலாம் உட்கார்ந்ததை நீங்க பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க. அதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த ஸ்தலத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்குள்ள அந்நிய ஒருத்தன் உள்ள வரக்கூடாது. கண்டிஷன் போட்டு வச்சிருந்தார் மோசேக்கு. அந்நிய ஒருத்தன் உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தா அவன் சாகணும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. இன்னைக்கு சபைக்குள்ள வருது லேட்டா வருவாங்களாம். இதுல லேட்டா வந்தாங்கன்னாக்கா சபை மக்கள் எல்லாம் அப்படியே அவரே பார்க்கணுமா? பார்க்கறது மாத்திரம் இல்ல, அவர் பைபிள் எடுத்துட்டு வர மாட்டாராம். கேட்டாக்கா போன்ல இருக்குதுங்க, போன்ல தள்ளுறாங்க, போன்ல பாக்குறாங்க. இது ஊழியக்காரர் கேட்கக்கூடாது. கேட்டாருன்னா அந்த மக்கள் வந்து போயிடுவாங்க, தசம்பாங்க போயிடும், காணிக்க போயிடும், எல்லாமே போயிடும். அவ்வளவுதான். இவர் பொழைக்க முடியாது, வாழ முடியாது இவர். ஏன்னா இவர் வந்து விசுவாசி வந்து நீங்க ஊழியக்காரா இருங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரா நியமிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னா போயிடும், கண்டிக்க முடியாது, கேட்க முடியாது. யார் ஒருத்தர் தேவன் என்னை அழைத்தார் என்கிறது உறுதி பெற்ற மனிதன் நேருக்கு நேராக எல்லாவற்றிலும் கண்டிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்துல நீங்க போங்க, நீங்க உங்க குடும்பம் போங்க. வசனத்தை வைத்து உங்களை கண்டித்து போதிக்கிற இடத்துக்கு தயவு செய்து போங்க. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற இடத்துக்கு போங்க. நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று மகாராஜா இயேசு கிறிஸ்து இடத்துக்கு நீங்க போவீங்க.